சார், இந்த கூட்டத்தில் எந்தெந்த என்டிஏ கூட்டத்தை சேர்ந்தவர் உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? விவரங்கள். நாடாளுமன்ற அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தற்பொழுது கூடியிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கட்சி தலைவர்கள், அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற கூட்டத்தில் என்டிஏ உடைய தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்பொழுது நாடாளுமன்ற குழுவின் தலைவராக மோடி இன்று தேர்வாக இருக்கிறார். எனவே இந்த கூட்டம் ஒரு மிக முக்கியமான ஒரு கூட்டம் என்று பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தலைவராக மோடியை தேர்வு செய்த பிறகு தனித்தனியாக ஒவ்வொரு கட்சி தலைவர்களை, கூட்டணி கட்சி தலைவர்களை தனித்தனியாக சந்தித்து பிரதமர் மோடி பேசுகிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாகவே எந்தெந்த இலாக்காக்கள் வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம், அதே போல தெலுங்கு தேசம் கட்சியினர் தொடர்ந்து பேசி வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. பாஜக மூத்த தலைவர்கள் அவரோட தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக மூத்த தலைவர்கள் அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங், தேசிய தலைவர் JP நட்டா ஆகியோர் கடந்த 2 நாட்களாக இது குறித்து 2ஆம் கட்ட தலைவர்களோடு தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டமும் புதன்கிழமை நடைபெற்றது. இதில் கூட்டணி தலைவராக ஒருமனதாக மோடி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது என்டிஏ எம்பிக்கள் கூட்டத்தில் இன்று அவர் நாடாளுமன்ற குழு தலைவராக, அதாவது பிரதமராக தேர்ந்தெடுக்க இருக்கிறார் என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வரும் 9ஆம் தேதி மாலை 6 மணி வாக்கில் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா உள்ளிட்டோர் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அப்போது அவர்களை பதவியேற்பு விழாவிற்கு வருமாறு மோடி அழைப்பு விடுத்திருப்பதாகவும் அவர்களும் ஏற்றுக்கொண்டு பங்கேற்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், மொரீசியஸ் ஆகிய நாடுகளின் தலைவர்களுக்கு முறைப்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டில் நாட்டின் பிரதமராக மோடி முதல் முறையாக பதவியேற்ற போது சார்க் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். 19ஆம் ஆண்டில் அவரது பதவியேற்பு விழாவில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றார்கள். ஆனால் இந்த முறை தனிப்பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி அமைக்கவில்லை என்பதன் காரணத்தின் அடிப்படையில் அன்றைய தென்னாசிய நாட்டு தலைவர்களுக்கு மட்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. தற்பொழுது நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமான தலைவர்களெல்லாம் இன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பழைய பாராளுமன்ற அரங்கில் நடக்கும் இந்த கூட்டத்தில் என்டிஏ சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்பிக்கள் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மூத்த தலைவர்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், சிராஜ் பாஸ்வான், ஏக்நாத் சிண்டே உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் பாஜக மாநில தலைவர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பன்னீர்செல்வம், GK வாசன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் தான் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடியை ஒருமனதாக எம்பிக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். புதிதாக தேர்வான பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களுடன் குடியரசுத் தலைவரை இன்றே சந்தித்து பிரதமர் ஆட்சி அமைக்க ஆதரவு உரிமை கோருகிறார். என்டிஏ எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் ஆகியோரும் பங்கேற்றிருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த கூட்டம் சரியாக இன்னும் ஒரு மணி நேரம் நடைபெறும் என்ற தகவலும் தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது.